இருக்கு. நாளைக்கு நமக்கு தரமான சம்பவம் இருக்கு. நம்ம எதிர்பார்த்த ஆட்கள்லாம் வீட்ட விட்டு வெளிய போய் பாயாசம் குடிக்க போறாங்க அப்படிங்கும்போது நமக்கு ரொம்ப ஆனந்தமா இருக்கு. முக்கியமா இன்னொரு விஷயம் சொல்லி ஆகணும். எவிக்ஷன்ல ஏகப்பட்ட ட்விஸ்ட் ப்ரோ. வேற லெவல்ல ட்விஸ்ட் போயிட்டு இருக்கு. அதுக்கான முக்கிய காரணமே ஆண்கள் அணி தான். ஆண்கள் அணி சிவக்குமாருக்கு நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் கொடுத்ததுனால மொத்த சேவிங் ஆர்டர் மாற போகுது. யார் யார் வெளியே போக போறா, என்னென்ன நடக்க போறா நமக்கு தெரியல. ஏன்னா ஓட்டின் அடிப்படையில் கவனிக்கும் போது சிவக்குமார் தான் கீழே கிடக்காரு. அவருக்கு சுத்தமா ஓட்டுகளே இல்லை. ஏன்னா அந்த வீட்டுக்கு அவர் என்ன பண்றாரு, ஒண்ணுமே பண்ணல. அவர்கிட்ட கண்டென்ட்டே கிடையாது, ஜீரோ. அவர் கிரியேட்டிவா நிறைய பண்ற மாதிரி யோசிக்கிறாரு. ஆனா அது எல்லாமே ஒரு டம்மியான ஒரு கண்டென்ட்டா இருக்குன்னு சொல்லி அவருக்கு தெரிய மாட்டேங்குது. இப்போ நேத்துக்கான எபிசோட் எடுத்துக்கோங்க. ஒற்றனா வேலை பார்த்தாரு. ஒற்றனா ஒரு பதவியத்தை ஒரு மணி நேரத்துல கண்டுபிடிச்சாலும் ஒரு தான் ஒற்றன். ஆனா இவர் அதுவே தெரியாத மாதிரி, ஆனா இவர் அது வந்து யாருக்கும் தெரியாது நினைச்சு ஒன்று பண்ணிக்கிட்டு சுத்தினாரு. அது ரொம்ப மொக்கையா தான் இருக்கு. இவர் பண்றது முக்காவாசி மொக்கையா போயிட்டு இருக்காங்க. அவருக்கு ஓட்டுகளே இல்லை. ஆனா நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் வாங்கிட்டாரு. அதுதான் இங்க பெரிய ட்விஸ்ட். சோ கீழே இருக்க நிறைய பேருக்கான ஓட்டுகள் வந்து ஒரு நாள் மேல போகுது, ஒரு நாள் கீழே வருது, ஒரு நாள் மேல போகுது, ஒரு நாள் கீழே போகுதுன்னு மாறிக்கிட்டே இருக்கு. முக்கியமா தர்ஷிகாக்கான ஓட்டுகளை சொல்லி ஆகணும். நேத்து வரத்துக்கு பார்க்கும்போது 12வது இடத்துல இருந்தாங்க. எப்படியே நேத்து வரத்துக்கு பார்க்கும்போது 12வது இடத்துல இருந்தாங்க. இப்போ பார்த்தா சடனா 10வது இடத்துல இருக்காங்க. 10 இல்ல 9வது இடத்துக்கு போயாச்சு. நைட்டா ஒர்க்க ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க ப்ரோ. நைட்டா ஃபேக் அப்படிலாம் ஓட்டுகள் போடலாம், என்ன மாதிரி ஓட்டுகள் பண்ணி எப்படி காப்பாற்றலாம்னு சொல்லி வேலையை பார்த்துட்டு இருக்காங்க. பட் இருந்தாலும் மக்களுக்கான ஓட்டுகள் அப்படின்னு சொல்லி ஒரு மரியாதை இருக்கு. அதன் அடிப்படையில் இந்த வாரம் யார் யார் வெளியே போவான்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு லிஸ்ட் கிடைச்சிருக்கு. அது யாருன்னு சொல்லி பார்த்துடலாமா? சோ எப்பவும் போல ஓட் லிஸ்ட்ல முதல் இடத்துல முத்துக்குமரன் தான் இருக்காப்ல. முத்துக்குமரன் ஒரு 87,000 ஓட்டுகள். பட் இந்த இடத்துல இன்னொன்னு சொல்லி ஆகணும். இந்த சீசனை பொறுத்தவரைக்கும் யாரும் இன்னும் 1 லட்சம் ஓட்டுகள் தொடரல. ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடி தொட்டிருப்பான்னு நினைக்கிறேன். முத்துக்குமரன் தொட்டிருப்பான்னு நினைக்கிறேன். பட் தொடர்ந்து எல்லா வாரமும் தொட்டுட்டே இல்லை. ஸோ அதனால எனக்கு தெரிஞ்சு இந்த சீசன்ல பெருசா யாருமே பிஆர் வந்து ஓட்டுகள்ல ஃபோக்கஸ் பண்ணல நான் நினைக்கிறேன். ஏன்னா பெருசா ஃபோக்கஸ் பண்ணல. கரெக்டான மீனிங் புரிஞ்சுக்கணும். பெருசா ஃபோக்கஸ் பண்ணல. ரேண்டமா அவங்கள சேவ் பண்றதுக்கு, அவங்கள முதலிடம் கொண்டு வரதுக்கு அந்த லெவலுக்கு மட்டும் ஓட்டுகள் போட்டா போதும்னு நினைச்சிட்டு இருக்காங்க. ஏன்னா போன சீசன்லாம் பார்த்தீங்கன்னா 4.5 லட்சம் 5 லட்சம் ஓட்டுகள் இருந்துச்சு. அப்படியே 4 லட்சம் 5 லட்சம் 6 லட்சம் ஓட்டுகள் இருந்துச்சு. அந்த மாதிரி இந்த சீசன் வரல. கரெக்டா மக்களுக்கான ஓட்டுகள் எவ்வளவு இருக்குமோ அவ்வளோ ஓட்டுகள் மட்டும் தான் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் வந்துட்டு இருக்கு. ஸோ அதனால எனக்கு இது ஒன்றும் பெருசா ஃபேக்கா தெரியல. ஃபர்ஸ்ட் வீக்ல தெரிஞ்சு 1 லட்சம் 1.5 லட்சம் போச்சு. பட் இப்போ வர அப்படி ஒன்றும் தெரியல. ஸோ அந்த வகையில் முத்துக்குமரன் ஒரு 87,000 ஓட்டுகள் எடுத்து முதல் இடத்தை பிடிச்சிருக்கான். எனக்கு தெரிஞ்சு முத்துக்குமரன் ஸ்பேஸை யாராலையும் பிடிக்க முடியாது. அவன் ஒரு இடத்த பிடிச்சிட்டான். ஸோ எனக்கு தெரிஞ்சு கஷ்டம் தான். ஒயில் கார்டாக வரப்போகிற அந்த 2 பேர் சேஞ்ச் பண்ணால் உண்டு. வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ 2வது இடத்துல சௌந்தர்யா. அவங்களுமே ஒரு 50,000 ஓட்டுகள் எடுத்து 2வது இடத்தை பிடிச்சிருக்காங்க. பட் இதில் பெரிய சிரிப்பு என்னன்னா, சௌந்தர்யா மட்டும் ஈஸியாக அடிச்சு போடுறானு. இந்த வீட்டுல சௌந்தர்யா என்ன பண்ணாலும் சரி, பண்ணாட்டியும் சரி, சும்மா இருந்தா சௌந்தர்யா மேல ஒரு வன்மத்தை கட்டி ஒஸ்ட் பர்ஃபார்மர் கொடுத்துறாங்க. ஸோ இந்த வாரத்துக்கான ஒஸ்ட் பர்ஃபார்மரா சௌந்தர்யா அவர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கதா சொல்றாங்க. இதுக்கு அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. 3வது இடத்துல விஜய் விஷால் ஒரு 36 ஓட்டுகள் எடுத்து 3வது இடத்தை பிடிச்சிருக்கான். விஜய் விஷால்லாம் பெருசா கண்டென்ட்டே கொடுக்கல. இந்த வாரம் எந்த ஒரு கண்டென்ட்டுமே இல்லை. ராஜாங்கம் டாஸ்க்லயுமே கண்டென்ட்டே கிடையாது. ஆனா அவனுக்கு ஓட்டுகள் வந்துகிட்டே இருக்கு. எப்படின்னு தெரியல. எல்லாம் காசே தான் கடவுள் அட்டா அப்படின்ற மாதிரி ஒரு மாறி போயிட்டு இருக்கு நண்பர்களே. ஏதோ ஒன்று பண்ணி இவனை சேவ் பண்றோம், இவ்வளோ மேலே கொண்டு வரலாம், அதுக்கு எவ்வளோ ஓட்டுகள் தேவைப்படுமோ அந்த மாதிரி ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க போல. 36 ஓட்டுகள் எடுத்து 3வது இடத்தை பிடிச்சிருக்காரு. நல்லா யோசிச்சு பாருங்க. ராஜாங்க டாஸ்க்ல ஏதாவது பண்ணாரான்னு யோசித்து பார்த்து எனக்கு கமெண்ட்ல போடுங்க. 4வது இடத்துல ராணோ. என்னப்பா ராஜாக்கு வந்து கேடா 4வது இடத்துல உட்காந்துருக்காரு 29,000 ஓட்டுகளை வாங்கி. என்ன ராஜா நீங்களாம் அடிச்சு பிடிங்க 2வது இடம் 3வது இடம் போவீங்கன்னு பார்த்துட்டு இருந்தா 4வது இடத்தை பிடிச்சிருக்காரு. நமக்கு அசிங்கம் இல்லை. நேத்துக்கான எபிசோட பொறுத்த வரைக்கும் நேத்துக்கான டாஸ்க்ல முதல் இடத்த பிடிச்சிருக்கோம். அப்போ ஓட்டுகளை கொஞ்சமாச்சும் அடிச்சு பிடிச்சி வருவேன்னு பார்த்தா 29,000 ஓட்டுகள் எடுத்து 4வது இடத்துல எல்லாம் இருக்கீங்க. எனக்கு ரொம்ப வருத்தம்ப்பா, எனக்கு ரொம்ப வருத்தம். ஸோ 5வது இடத்துல ஜாக்லின். இவங்க ஒரு 28,000 ஓட்டுகள், ஒன்றும் பெரிய டிஃபரெண்ட்லாம் இல்லை. 28,000 ஓட்டுகள் எடுத்து 5வது இடத்தை பிடிச்சிருக்காங்க. என்ன பொறுத்த வரைக்கும் ஜாக்லின் பயங்கரமா பெர்ஃபார்ம் பண்றாங்களான்னு கேட்டா பண்றாங்க. ஆனால் பயங்கரமா இல்லை, பெர்ஃபார்ம் பண்றாங்க. வீட்டுக்கு தேவையான கண்டென்ட் சில இடங்கள்ல கொடுக்குறாங்க. சில இடங்கள்ல வீட்டுக்கு தேவையே இல்லாத கண்டென்ட்லாம் வருது. சில இடங்கள்ல ஓவரான ஆட்டிடியூட் தெரியுது. சில இடங்கள்ல ஓவரான சிம்பத்தி தெரியுது. இந்த மாதிரி பண்றது எல்லாமே அக்கா ஓவரா தான் பண்ணிட்டு இருக்காங்க. பட் பரவாயில்ல, ஏதோ தவுண்டு வந்துட்டு இருக்காங்க. 5வது இடத்துல உட்கார்ந்துருக்காங்க. ஒரு 28,000 ஓட்டுகள் எடுத்து 5வது இடத்தை பிடிச்சிருக்காங்க. 6வது இடத்துல நம்ம அருண் பிரசாத். இந்த 6 பேர் எனக்கு தெரிஞ்சு டாப் 6 நினைக்கிறேன். உண்மையான டாப் 6 இந்த 6 பேர் தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா மற்றபடி நாமினேஷன்ல தப்பிச்சு யாரும் டாப் 6 வரப்போறது இல்லை எனக்கு தெரிஞ்சு. என்னோட கெஸ், உங்களோட கெஸ்ன்னு சொல்லி மறக்காம கமெண்ட்ல போடுங்க. ஸோ அருண் பிரசாத் அவர்கள் 6வது இடத்துல பிடிச்சிருக்காங்க. 27,000 ஓட்டுகள். எல்லாமே ஒரு 1000-500 ஓட்டு டிஃபரெண்ட்ல தான் போயிட்டு இருக்காங்க. ஒன்றும் பெரிய டிஃபரெண்ட்லாம் இல்லை. ஸோ எத்தனை தூரம் 6வது இடத்துல அருண் பிரசாத் இருக்காப்ல. 7வது இடத்துல பவித்ரா. எப்படி 7வது இடத்துல பவித்ரா ஒரு 19,000 ஓட்டுகள். எப்படி ஓட்டு போடுறானே தெரியல ப்ரோ. எதை பேஸ் பண்ணி போடுறானோ, என்னத்தை பார்க்கறானோ, என்ன கண்டென்ட் இவங்க கொடுக்குறாங்க ஒண்ணுமே தெரிய மாட்டேங்குது. வீட்டுக்குள்ள முழுமையா ஆண்கள் மேல வன்மத்தை கக்கிட்டு இருக்கிறது பவித்ரா. அதை பார்த்து இவனு ஓட்டுகள் போடுறானா ஒரு இளவும் தெரிய மாட்டேங்குது. 7வது இடத்தை பிடிச்சி வச்சிருக்காங்க. 19,000 ஓட்டுக்கலாம். எப்படிடா எனக்கு புரியலடா. அப்ப என்ன கண்டென்ட் பண்ணாலும் நீங்க ஓட்டு போடுவீங்க? எதை பேஸ் பண்ணி ஓட்டு போடுறா நமக்கு ஒன்றும் சுத்தமாக புரியல. ஸோ 8வது இடத்துல யாருன்னா ரயான் அவர்கள் இருக்காங்க. ரயான் ஒரு 13,000 ஓட்டுகள். என்ன பொறுத்த வரைக்கும் 8வது இடத்துல இருக்க எல்லாருமே
அதாவது 8வது இடத்துல இருந்து கீழே இருக்க எல்லாருமே டேஞ்சர் ஜோன்ல தான் இருக்காங்க. ஏன்னா எல்லாருமே 1000 ஓட்டுகள் 500 ஓட்டுகள் டிஃபரெண்ட்ல தான் உட்காந்துருக்காங்க. இப்போ 8வது இடத்துல ரயான் இருக்கான்ப்பா, ஒரு 13,300 ஓட்டுகளை பிடிச்சி வச்சிருக்கான். ஓகேவா? என்ன பொறுத்தவரைக்கும் இந்த வாரம் ரயான் வேற லெவலில் பண்ணிட்டான். பவித்ராவை கம்பேர் பண்ணும்போது ரயான் சூப்பர். என்ன கேட்டால் அதான் சொல்லுவேன். பவித்ராவை கம்பேர் பண்ணும்போது அருணை கம்பேர் பண்ணும்போதெல்லாம் எல்லாமே சூப்பர். ஆனால் அருண் நல்லா பண்ணா நான் குறை சொல்ல முடியாது. ஏன்னா அவனுக்கு கொடுத்த டாப்பிக்கை பயங்கரமாக பண்ணான். இருந்தாலுமே பயங்கரமாக நிறைய இடங்களில் ஸ்பேஸ் எடுத்து பெர்ஃபார்ம் பண்ணது என்னமோ எனக்கு தெரிஞ்சு ரயான் தான். ஓகேவா? ஸோ பவித்ராவெல்லாம் கம்பேர் பண்ணும்போது ரயான் சூப்பராக பண்ணியிருக்கான். பட் இருந்தாலுமே 8வது இடத்த கொடுத்துருக்காங்க. அது கீழே அப்படி 9வது இடம் யாருன்னு சொல்லுங்க, யாரா இருப்பான்னு சொல்லுங்க. தர்ஷிகா. நேற்று கவனிக்கும் போது 11வது இடமோ 12வது இடமோ இருந்தாங்க. ஓகேவா? கரெக்ட் தானே? ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா 9வது இடத்த பிடிச்சிருக்காங்க. ஓட்டுக்கள் எங்கே இருந்துடா வருது? யாரா போடுறீங்க? வீட்டுக்கு அவங்க என்னடா கண்டென்ட் பண்ணுறாங்க? காதல் கண்டென்ட் பண்ணுறாங்கடா. சும்மா விஜய் விஷாலை பார்த்து விஷால் நமக்கு எப்படா கல்யாணம் அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு சுற்றுறாங்க. நேற்று நைட்டு கல்யாணம் வேறு ஆயிட்டு. நேற்று நைட்டு இந்த டாஸ்க் எண்ட் ஆகும்போது எங்கள் ராஜா ராணவ இருக்காரில் அவர் கல்யாணம் வேறு பண்ணி வச்சிட்டார். ஸோ 9வது இடத்த பிடிச்சிருக்காங்க. இவங்களுமே நல்லா பார்த்தீங்கன்னா ஒரு 13,100 ஓட்டுக்கள் தான். ஒரு 200 ஓட்டுகள் டிஃபரெண்ட்ல தான் உட்காந்துருக்காங்க 9வது இடத்துல. 10வது இடத்துல யாருன்னா வர்ஷினிலாம் என்னடா பண்ணுறாங்க எனக்கு சுத்தமாக தெரிலடா. நேற்றுலாம் பார்த்தீங்கன்னா வர்ஷினி பெருசாக வெளியவே தெரிய மாட்டேங்காங்க. யாரா பேசும்போது சைட்லேருந்து ஒரு சத்தம் லைட்டாக வருது என்னன்னு பார்த்தா வர்ஷினி சத்தம் விடுறாங்க. ஒன்றுமே பண்ண மாட்டேங்காங்க. எப்படி வீட்டுக்குள்ளே எடுத்தாலும் புரிய மாட்டேங்குது. எத்தனாவது ஓட்டுகளுங்க? எவ்வளோ ஓட்டுகள்? 12,900 ஓட்டுகள். பார்த்தீங்கன்னா வெறும் 100 ஓட்டுகள் டிஃபரெண்ட் தான். 100 ஓட்டுகள் டிஃபரெண்ட் எடுத்து 10வது இடத்த பிடிச்சிருக்காங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா எங்கள் அக்கா 11வது இடத்துல எங்கள் அக்கா இருக்காங்க ஆனந்தி. எவ்வளோ ஓட்டுகள்ங்க? 12,800 ஓட்டுகள். சொன்னால எல்லாம் 100 ஓட்டுகள் டிஃபரெண்ட்ல தான் போயிட்டு இருக்கு. ஓகேவா? 11வது இடத்துல நம்ம ஆனந்தி பிடிச்சிருக்காங்க. என்ன கேட்டால் இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் ஆனந்தி நல்லா தான் பண்ணியிருக்காங்க. பெருசாக யாரையும் நெகட்டிவாக காட்டல, ரொம்ப ஓவர்டு பண்ணல, கரெக்டாக அவங்களுக்கான இடத்துல பர்ஃபார்ம் பண்ணிட்டு அவங்களுக்கான வேலையை பண்ணிக்கிட்டு நீட்டாக போயிட்டாங்க. நெகட்டிவே சொல்ல முடியல இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும். ஏன்னா எல்லா வாரமும் ஆனந்தி பற்றி நம்ம நெகட்டிவ் கொடுக்காம தூங்கவே மாட்டோம். கண்டிப்பாக நமக்கு தூக்கம் வராது. தூக்கத்தில் கூட எந்திரிச்சு வந்து வீடியோ போட்டு போவோம். பட் இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் நமக்கு சுத்தமாக கொடுக்க முடியல. அந்த அளவுக்கு ரொம்ப நீட்டாக பண்ணியிருக்காங்க. ஸோ 11வது இடத்துல ஆனந்தி இருக்காங்க. 12வது இடத்துல யாருன்னு பாருங்க. அப்பா அப்பா சி டாடி சாச்சன் அவர்கள் 12வது பிடிச்சிருக்காங்க. ஸோ ஒரு 12,490 ஓட்டுகளை பிடிச்சி பண்ணாச்சு எடுத்து 12வது இடத்த பிடிச்சிருக்காங்க. இதை பார்க்கும்போது எனக்கு கொஞ்சம் ஆனந்தமாக தான் இருக்கு. ஏன்னா 13வது இடத்துல யாருன்னா சிவகுமார், அவர் நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் வாங்கிட்டாருன்னு வச்சுக்கோங்களேன். அவர் விட்டுருங்க. இப்போ சாச்சன் அவர்கள் 12வது இடத்துல இருக்காங்க. அடுத்தது ஆனந்தி, அடுத்தது வர்ஷினி, தர்ஷிகா. இல்லை எனக்கு தெரிஞ்சு அஃபிஷியலாக வர்ஷினிக்கே ஓட்டுகள் இருக்கும் நான் நினைக்கிறேன். தர்ஷிகாவுக்கு அஃபிஷியல் ஓட்டுகள் இருக்குமான்னு கேட்டால் அவங்க டீம் சைடு ஒர்க் பண்ணி கண்டிப்பாக ஓட்டுகளை போட்டிருந்தாலும் இருந்திருக்கும். பட் என்ன கேட்டால் இந்த வாரம் யாரை எவிட் பண்ணால் நல்லா இருக்கும்னு கேட்டால் நான் கண்ணை மூடிட்டு சொல்லுவேன், நம்ம அவங்க பேர் என்ன சாச்சனாவையும் தர்ஷிகாவையும் தூக்குன்னு சொல்லுவேன். சத்தியமாக சொல்கிறேங்க. இவங்க 2 பேர் கண்டென்ட் கொடுக்குறாங்கன்னு கேட்டால் சாச்சனா கண்டென்ட் கொடுக்குறாங்க. ஆனால் மக்களால் லைவ் எபிசோடே பார்க்க முடியாத லெவலுக்கு கண்டென்ட்டை கொடுத்து காதை கிளிய வச்சிடறாங்க. அந்த லெவலுக்கு லைவ் ஓப்பன் பண்ணாலும் கத்திக்கிட்டே இருக்காங்க. ஸோ அதனால் எனக்கு தெரிஞ்சு இவங்களை வெளியே தூக்கணும். இன்னும் 2-3 வாரங்களும் கொஞ்சம் பிஎஸாக பார்க்கலாம் நான் நினைக்கிறேன். உங்களுக்கான கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ல போடுங்க. அடுத்து தர்ஷிகா, அவங்க கிட்ட இருந்து இம்மி அளவு கூட கண்டென்ட் வரல, வெறும் வன்மை மட்டும்தான் வருது. இப்பவும் அவங்க மைண்டில் அவங்க தான் ஒரு பெரிய பிளேயரு, நம்ம 200% போட்டுட்டு இருக்கோம், நமக்கு தான் கப்பு, நம்ம கண்டிப்பாக நம்ம கோவா அது ஒன்று கொடுத்துருக்காங்க அந்த பாஸ்போர்ட்டு, அதில் நம்ம கண்டிப்பாக நம்ம தாய்லாந்தெலாம் எடுத்து நம்ம ஆள் கூட விஷால் கூட ஒரு டூர் போயிடுவோம்னு சொல்லிட்டு ஒரு மைண்ட் செட்டை தான் உட்காந்துருக்காங்க. பட் அது நடக்க போகிறதில்ல. இந்த வாரம் வெளியே போக போகிறாங்கிறது தான் உண்மை. ஸோ என்ன கேட்டால் தர்ஷிகா கன்ஃபார்ம் நான் சொல்லுவேன். பட் இருந்தாலும் பார்க்கலாம். ஏன்னா ஒருத்தர் நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் வாங்கினது மொத்த இதே மாற்றுது. நான் சிம்பிளாக சொல்கிறேங்க, இந்த 4 பேர் தான் டேஞ்சர் ஜோன், மாற்ற முடியாது. ஆனந்தி, அப்புறம் யாருங்க தர்ஷிகா, அப்புறம் யாருங்க சாச்சனா, வர்ஷினி, இந்த 4 பேர் தான் கண்டிப்பாக டேஞ்சர் ஜோன். இந்த 4 பேர்லேருந்து 2 பேர் கன்ஃபார்ம். இந்த யார் இந்த 2 பேர் வெளியே போனால் நல்லா இருக்கும்? உங்களுக்கான கருத்துக்களை மறக்காம கமெண்ட் பண்ண